திருப்பரங்குன்றம் மலை மேல ஆட்டுக்கிடா எடுத்துட்டு போக அனுமதி இல்லையா? போராட்டத்தில் இறங்கிய 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள். சுமார் 800 வருடங்களாக முஸ்லீம்களுக்கு சொந்தமான இந்த இடம் காலங்காலமாக முஸ்லீம்கள் இங்கு நேர்ச்சையின் அடிப்படையில் ஆடுகளையும் சேவல்களையும் கோழிகளையும் குர்பானி கொடுப்பது நேர்ச்சை என்ற அடிப்படையில் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது திடீரென்று இந்த சிக்கந்தா மலைக்கு செல்வதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது. எங்களுக்கு பல நீதிமன்றங்கள் உத்தரவு இருக்கு. நாங்க ஆதாரம் கேட்டோம். அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, உங்களுக்கு தமிழக அரசுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. தள்ளுமுள்ளால் திருப்பரங்குன்றத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம். வழிபாட்டு உரிமை சட்டத்தை நிலைநாட்டுவோம் என்று பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு முஸ்லீம்களுடைய வழிபாட்டு உரிமையை இன்றைக்கு மறுக்கிறது. இதை உடனடியாக பரிசீலனை செய்து இந்த சிக்கந்தா மலையினுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த வாரம் ராஜபாளையம் மயிலம்பட்டியை சேர்ந்த சையத் அபுதாஹிர் அப்படின்ற நபர் தன்னுடைய குடும்பத்தோட திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாதுஷா சமாதியில கந்தூரி விழாவுக்காக நேர்த்திக்கடன் செலுத்த ஆட்டுக்கிடாவோட வந்திருந்திருக்காங்களாம். ஆனா ஆட்டுக்கிடாவை எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுனால இந்த தகவல் மற்ற இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுது. ஏராளமான இஸ்லாமியர்கள் போராட்டத்துல இறங்கி இருந்திருக்காங்க. காவல்துறையினர், வருவாய் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில அப்போவே 8 பேர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுது. இதை தொடர்ந்து ஏராளமானவங்க பெரிய ரத வீதியில ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதுனால காவல்துறையினர் அந்த இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவங்களை மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை வாகனத்துல ஏற்ற முயற்சி செஞ்சிருக்காங்க. போராட்டம் செஞ்சவங்களை காலையில போலீசார் கைது செய்துட்டு கல்யாண மண்டபத்துல வச்சிருந்துட்டு அதற்கப்புறமா அன்றைக்கு சாயங்காலமே அவங்களை விடுதலை செய்ததாகவும் கூறப்படுது. வாக்குவாதம் தள்ளுமுள்ளா முற்றியதுனால அந்த இடத்துல பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.